ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்து வீட்டில் பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. இன்னும்மாயா உங்கள் வீட்டில் சத்தம் ஓயில அப்படிங்கிற கதை தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் காது புளிக்கிற அளவுக்கு இவங்க கத்திட்டு இருக்காங்க. சரி போதும் விடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் அண்ணாமலை வேறு, முத்து நீ இது மாதிரி பேசாத விட்டுரு, நீ செய்கிற நல்லதெல்லாம் அவங்க பற்றி யோசிச்சே பார்க்க மாட்டாங்க, நீ கத்துறதுனால தப்பை மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது உண்மையான விஷயம் முத்து. யாருக்கும் நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறத விட இதுக்கு நீங்கள் செய்யாமலே இருந்துட்டு போகலாம். நீங்கள் கத்துறதுனால அவங்க நீங்கள் செய்கிற நல்லதை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்கிறாங்க. நம்ம ரோகிணி அதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்களா? பார்லர் அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சுன்னு பயங்கரமாக அவர் கத்துறாரு. ஏன்னா அவங்க அண்ணனை பற்றி இவரே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க ஒரு நியாயம்? சரி அதை சரி விடுங்க. இந்த காலத்தில் கூட்டு குடும்பங்கிறதே புருஷனும் பொண்டாட்டி 2 பேர் இருந்துட்டாலே அது கூட்டு குடும்பமாக தான் இருக்குது. சரி, அதனால் அதை பற்றி பெருசாக பேச வேணாம். இன்னொரு பக்கம் வந்துட்டு சரி எல்லோரும் சமாதானமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரூம்குள்ளே கிளம்பி போயிட்டாங்க. நம்ம ரோஹிணி இருக்காங்களே, அவங்கள்ட்ட மனோஜ் வந்து மன்னிப்பு மேலே மன்னிப்பு கேட்குறாரு. நம்ம ரோஹிணியும் மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனோஜ் மேலே செகண்ட் டைம் நம்பிக்கை வைக்கிறாங்க. இது என்னாக போகுதுன்னு பார்ப்போம். மார்னிங் ஒரு இன்டர்வியூ போகிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் படுத்து தூங்கிட்டாங்க. காலையில் விடியுது, ஏன்னு சொல்லி இன்டர்வியூ கிளம்புறேன்னு ஒரு அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து சொன்னாங்க, எதுவும் கிடைக்கலன்னா கார் வந்து ஓட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அது இவங்களுக்கு பெரிய கௌரவ குறைச்சலாக போயிடுச்சா. நிறையா படிச்சிருக்கேன், கார்லாம் நான் ஓட்டுவேனான்னு சொல்லி கேட்டால் இதெல்லாம் என்னங்க ரொம்ப ஓவராலில் உங்களுக்கே இது இப்படிலாம் பேசக்கூடாது ரோகிணி. அதுக்கப்புறம் மீனாவுக்கும் ரோகிணிக்கும் வந்து பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து விஜயா தீர்த்து வைக்கிறாங்களாம். எப்படியும் மீனாவை தான் திட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து வேலை கிளம்பி போயிட்டாரு. உன் புருஷனை அடக்கி வைக்க மாட்டேன்னு விஜயா பயங்கரமாக மீனாவை திட்டுறாங்க. உங்கள் பிள்ளையே உங்களால் அடக்கி வைக்க முடியல, நான் வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, என்னால் அடக்கி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு பயங்கரமாக பேசிட்டாங்க. என் புருஷன் என் கௌரவம் கெட்டு போகக்கூடாதுன்னு நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.